பீகிரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல்ல நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மகாதேவன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் கார்த்திக். அன்பு மொழி எனக்கு சொல்லிக் குடுத்த வந்து கிறிஸ்துவம். அதுல அன்பு மொழிலாம் சொல்லிக் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில ஒரு மதிமுக எம்எல்ஏ கொஞ்சம் தமிழ நல்லா பேசுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சதுக்கு பினான்ஸ் மினிஸ்டர் திரு மரியா வில்சன் அவர்கள் நான் அப்படிதான் பேசுவேன். எனக்கு மொழி அதாவது எனக்கு அன்பு சொல்லிக் குடுத்த இது என்னோட கிறிஸ்துவம், பைபிளு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாகி, நான் கோவப்பட மாட்டேன். அன்புதான் சொல்லிக் குடுக்குதுன்னு சொன்னவரு கோவமாகி, சபாநாயகரே இல்ல கூலா அடிச்சுட்டேங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற ஒரு நடந்த பிரச்சனை பெரிய பேசு பொருளா அமைஞ்சிருக்கு. அவரு கிறிஸ்துவத்த பத்தி சட்டசபையில பேசுறது. இத எப்படி பாக்குறீங்க? அவர் பேசுனது சரியா சட்டசபையில? இல்ல அவரு அன்பு மொழியில பேசின வீடியோவ நம்ம இதற்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பார்த்தோமே. மொத்த தமிழ்நாடே பார்த்ததே. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு உருட்டுக்கட்டையோட கெட்ட வார்த்தையில பேசினது தான் அவர் பேசின அன்பு மொழி. அதற்கான வழக்கு இப்ப வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர், அதாவது இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னாடி கூட அந்த வழக்கு தொடர்பாக சமரச தீர்வு மையத்துக்கு போயிட்டு அவங்களோட சமரசம் பேசிட்டு தான் வந்து வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாரு. ஸோ அதனால மரிய வில்சன் அவர்களுக்கு அன்பு மொழி, இரக்க மொழி இதையெல்லாம் பத்தி பேசுவதற்கு முழுமையான தகுதி இருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருடைய பாஷையில அன்பு மொழி, இரக்க மொழின்னா என்ன அப்படிங்கிறத அவர் காமிச்சிட்டாரு. பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி சட்டசபையிலேயே அன்பை பற்றி பேசிவிட்டு அடுத்த நொடியே ஒரு பயங்கர ஆக்ரோஷமா ஈவன் நீங்க அந்த ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா சட்டசபை அந்த நடு மரிய வில்சன் பதில் சொல்லிட்டு இருக்கிற போது ஒரு ஷாட்ல ஃபுல் வியூ காமிப்பாங்க. அந்த தாவேகா உறுப்பினர்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிற வியூ காமிக்கிற போது இவர் செகண்ட் ரோல தான் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர் கை காமிப்பார். நீங்க ஐயோ தயவுசெய்து அமைதியா இருங்க, போதுங்க அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி கை காமிப்பாரு. அந்த பக்கம் ஆதவர்ஜுனா எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்சு நின்னு அவரும் மரிய வில்சனை கூல் பண்றதுக்காக கை காமிப்பாரு. அமைதியா இருங்க, அமைதியா இருங்கம்பாரு. சபாநாயகரும் பாத்தீங்கன்னா அவரு மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு உறுப்பினர்னு அவர் பேச ஆரம்பிக்கிற போது அதற்கும் நிக்காம அப்பவும் நான் இப்படிதான் பேசுவேன். எனக்கு இதுதான் தெரியும். மொழிய வச்சு என்ன கிண்டல் பண்றீங்களா? அது எப்படி நீங்க கிண்டல் பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி வேற விஷயம்லாம் வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப மொழிய வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்படின்லாம் பயங்கர ஆவேசமாக பதில் சொல்லியிருக்கிறார் மரிய வில்சன். நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான கேள்விங்க. நீங்க தமிழை பிழை இல்லாமல் எந்த தங்கு தடையும் இல்லாமல் நிதியமைச்சர் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரு ராஜ்மோகன மேற்கோள் காட்டுறார். ராஜ்மோகன் தமிழை ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவர். அதே மாதிரி மரிய வில்சன் அவர்களும் பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு மரிய வில்சனே எந்திரிச்சு என்ன சொல்லியிருக்கலாம், அடுத்த நிதிநிலை அறிக்கையில் என்னுடைய தமிழை பார்த்து இந்த அவையே பொறாமைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம அவரை பாராட்டியிருப்போம். இதுல என்ன கொடுமை அப்படின்னா, அந்த அப்படி பேசுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயமாக்கி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சட்டமன்றத்துல. அதை பத்தி பேசுற போது முதலமைச்சர் அவர்கள் தமிழன்னா கெத்து, தமிழன்னா பவர் அப்படி இப்படின்னு நிறைய தமிழ் மொழியை பாராட்டி பேசிட்டு இருந்தாரு. அப்படி பேசினதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா மரிய வில்சன் அவர்கள் எனக்கு தமிழ் அவ்வளவுதான் தெரியும், நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இது இவங்க தமிழை வளர்க்கும் லட்சணம், அதாவது திராவிடம் 50 வருடமாக எப்படி தமிழை அழித்தொழித்ததோ அதே பாதையில் தான் தாவேகாவும் செல்ல போகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் எனக்கு ஒரு இதுல ஒரு உதாரணமா டவுட். அமைஞ்சு போச்சு. எனக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம். அவர் எனக்கு அன்பு மொழி கத்துக் குடுத்தது கிறிஸ்துவம். கண்டிப்பா அவர் சொல்றதுல எந்த உரிமையும் இருக்கு அவருக்கு. ஏன்னா அவர் ஒரு மதம் சார்ந்த அவர் என்ன வேணா சொல்லலாம். ஆனா இதே வார்த்தை ஒரு பாஜக எம்எல்ஏ எனக்கு இந்த அன்பு மொழி சொல்லிக் குடுத்தது மகாபாரதம், ராமாயணம், சனாதன தர்மம்னு சொல்லியிருந்தா, இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, செக்குலர்ன்னு சொல்ற தாவேகாவோ, இல்ல திமுகவோ அமைதியா இப்ப எப்படி அமைதியா இருக்காங்களோ, அவங்க அமைதியா இருந்திருப்பாங்களா? வாய்ப்பே இல்ல. 100% வாய்ப்பே இல்ல. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இங்க கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூடுதல் முக்கியத்துவம் இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற தாவேகா ஆட்சியில கிறிஸ்துவர்களுடைய ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அத எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் நல வாரியம் இப்ப ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தான் அதனுடைய தலைவரா இருக்கார். அவர் பேரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. அவர் இத்தனை நாளா கிறிஸ்டின் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் தலித் அப்படிங்கிறாங்க.
எப்படித்தான் இப்படியெல்லாம் வந்து ஓப்பனா ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே புரியல. அவர் வந்து கிறிஸ்துவர் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே நெறைய தடவ வெளிப்படுத்தியிருக்காரு. நீங்க ஒரு கரெக்ட்டான ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா, பேராசிரியர் தெய்வநாயகம் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். திருவள்ளுவர் வந்து ஒரு கிறிஸ்துவர். திருக்குறள் வந்து ஒரு கிறிஸ்துவ நூல் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசி 50 வருஷமா பேசிட்டு இருக்கிறவரு அந்த பேராசிரியர் தெய்வநாயகம். அந்த தெய்வநாயகத்தை ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தன்னுடைய ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலுக்காக ஒரு பேட்டி எடுத்திருக்காரு. அந்த பேட்டி இன்னும் இருக்கு. அந்த பேட்டியில இவரு வந்து கிறிஸ்துவ மதம் சார்பாகத்தான் பேசுவார். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. ஆனா இன்னைக்கு வந்து அவரு தலித்தாமா. இப்பதான் வந்து அவர அடையாளப்படுத்துறாங்க. இப்போ சமீபத்துல வந்து இவரு சொன்னாரு இல்லையா? நம்ம அ அமைச்சர் ராஜ்மோகன பத்தி ரஞ்சித் சொன்னாரு இல்லைங்களா? அவரு தலித் அப்படிங்கிறது எங்களுக்கு அவரு வேட்பாளரா அறிவிச்சதுக்கு அப்புறம் தாங்க தெரியும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அந்த மாரி இன்னும் எத்தன தலித்கள் தாவேகாவில் ஒழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. வேற வேற பேர்ல, வேற வேற அடையாளத்துல கேட்டா திடீர்னு வந்து தலித்துங்கிறாங்க. அதற்கு மேல வந்து நீங்க ஒண்ணுமே பேச முடியாது. அப்படி பேசுனீங்க அப்படின்னா உடனடியாக நம்மலாம் வந்து சாதிய வன்மம் பிடித்தவர்கள், ஆதிக்க சாதி மனப்பான்மையினர் அப்படிங்கிற ஒரு பட்டப்பேர் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுனால அந்த மாரி போயிடுது. இது வந்து கிறிஸ்துவம் அப்படிங்கிறத இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் இவங்க வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம், அதாவது இவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சர்ச்சையிலிருந்து தப்பிக்கணும். இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அதற்கு வந்து மதத்தையோ, சாதியையோ இழுத்து ஒரு முற்போக்கு, நாங்க வந்து அ ம திராவிடம் பேசுறோம், தமிழ் தேசியம் பேசுறோம், இந்த மாரி எதையாவது இழுத்து விட்டோம் அப்படின்னா, உடனடியா நீங்க அந்த சர்ச்சையிலிருந்து தப்பிச்சிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு முற்போக்குவாதி அப்படிங்கிற பட்டம் கிடைக்கும். அந்த அவர் வந்து முற்போக்குவாதியா இருக்காங்க. மதச்சார்பற்றவர். சு. வெங்கடேசன் போயி இந்த விவசாய பட்ஜெட்ட போயி திருப்பதி கோயில்ல வச்சுட்டு வந்ததுக்கு ஆவுன்னாரு. ஆனா, இவரு வந்து ஜெபமாலை எடுத்து வந்தப்போ வாய தொறக்க காணோம். சட்டசபையில இப்போ ஒரு மொழிய பேசுறப்ப மதம் சார்ந்து பேசுறாங்க. இதற்கு இந்த கம்யூனிஸ்ட், செக்குலர் சொல்ற இந்த சு. வெங்கடேசனும் அவங்கலாம் ஏன் வாய தொறக்க மாட்டேங்கிறாங்க? பேச மாட்டாங்க. அவங்களுடைய அஜெண்டா வந்து என்ன? இந்து மதத்தை எதிர்ப்பது, இந்து மத கடவுள்களை பழிப்பது, இந்து மதம் அப்படிங்கிறதையே வந்து ஒரு தீண்டத்தகாத வார்த்தையாக தமிழகத்தில் உருவாக்குவதுதான் அவங்களுடைய அஜெண்டா. ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது இல்லையா? இப்ப நீங்க வந்து திருப்பதி போனத பத்தி சொன்னீங்க, வினோத். ஒரு வகையில தாவேக அரசாங்கத்த நான் அந்த வகையில பாராட்டுறேன். ஏன்னா, இதுவரைக்கும் அவங்க அந்த அடையாள சிக்கலுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கல. அதாவது விஜய் ஆகட்டும், இல்ல தாவேக கட்சியினர் ஆகட்டும், இவங்க வந்து அதாவது எம்.எல்.ஏக்களோட, அமைச்சர்களோட தனிப்பட்ட அந்த மத சுதந்திரத்தை அவங்க வந்து மதிக்கிறாங்க. வினோத் வந்து ஏன் திருப்பதி போயிட்டு வந்தாரு அப்படின்னு தாவேகா தலைமை அவர கேள்வி கேட்கல. அந்த வகையில வந்து நான் அத வந்து பாராட்டுறேன். ஏன்னா இதுவே திமுகல இருந்த ஒருத்தர் செஞ்சிருந்தாரு அப்படின்னா, அவர கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாங்க. வெளிப்படையா எல்லாருமே பேசியிருப்பாங்க. இந்த மாரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆனா தாவேகா அந்த அடையாள சிக்கலுக்குள்ள இதுவரைக்கும் மாட்டல. இப்போ இனிமே மேற்கொண்டு என்ன நடக்கும்னு தெரியாது. இதுவரைக்கும் அவங்க மாட்டிக்கல. இப்ப அ இவரு திருப்பதி போயிட்டு வந்தாரு கரெக்ட். இதுவே வந்து நீங்க அ ச அமைச்சராக பொறுப்பேற்றும்போது, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குடைய உறுப்பினர் வந்து அமைச்சராக பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்றபோது என்ன நடந்தது? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குடைய எம்பி நவாஸ் கனி, பிளஸ் இஸ்லாமிய மதகுருமார்கள், பிளஸ் இஸ்லாமிய பெரியவர்கள் அவங்கெல்லாம் அங்க வந்து குர்ஆன் ஓதி, அதற்கு பிறகுதான் அவர் அந்த சீட்ல உட்கார வச்சாங்க. அப்ப இத வந்து யாராவது கண்டிச்சாங்களா? யாருமே கண்டிக்கல. நான் என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அத கண்டிக்கவே வேண்டாங்கிறேன் நானு. அது அவங்களுடைய மத உரிமை. அதை நான் மதிக்கிறேன். அதே மாதிரி இவர் ஜெபமாலை எடுத்துட்டு போனாரு. அது அவருடைய நம்பிக்கை. அதை நான் மதிக்கிறேன். ஜே.சி.டி. பிரபாகர் வந்து பைபிள்ல இருந்து மேற்கோள் காட்டுறாரு. அது அவருடைய நம்பிக்கை. அதையும் நான் மதிக்கிறேன். அதே மாதிரி இந்து மதத்தை முன்னிறுத்தி, இந்து மத கடவுள்களை முன்னிறுத்தி, இந்து மத வழிபாடுகளை முன்னிறுத்தினால், அந்த இடத்துல மட்டும் நீங்க ஏன் விமர்சிக்கிறீங்க? அந்த இடத்துல மட்டும் நீங்க ஏன் முற்போக்கு அ வ பேசி வந்து மக்களை ஏமாத்துறீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஏன் வந்து ரெட்ட வேஷம் போடுறீங்க? என்ன அடிப்படை அதற்கான காரணம் என்ன? ஏன் இந்து மதம்னா மட்டும் உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் பொத்துக்கிட்டு வருது? அப்ப உங்களுடைய நோக்கம் வந்து வேற. இவங்களுடைய நோக்கம் வந்து இந்து மதத்தை எதிர்ப்பது. இந்து மத அடையாளத்தை தமிழர்களுக்கு புகுத்திக் கொண்டால், அப்போ வந்து நம்ம அடுத்த கட்டமா என்ன ஆகும்? இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துரும். அதனாலதான் வந்து இவங்களுடைய அடிப்படை நோக்கம் வந்து பிரிவினைவாதம். அதனாலதான் வந்து தமிழர்கள் இந்துக்கள் இல்லை. ஆ இந்தியா வந்து ஒரு நாடு இல்லை. இதெல்லாம் பேசுவதற்கான காரணம் என்ன? அடிப்படை நோக்கம் பிரிவினைவாதம். அந்த பிரிவினைவாதம் யாருக்கானது? இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கானது. சிறுபான்மை அரசியலுக்கானது.
ஏன்னா அவங்க தானே வந்து இந்த நாட்டை உடைக்கணும், துண்டு துண்டா பிரிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான குரலாகத்தானே இங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இருந்து, திராவிடம் பேசுபவர்கள்ல இருந்து அத்தனை பேரும் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அடிப்படை நோக்கத்திலிருந்து நீங்க இதை பாத்தீங்கன்னா தான், இவங்க ஏன் இதை செய்கிறார்கள்? இந்து மதம் என்றால் வரிந்து கட்டி கொண்டு வருவது, அதுவே வந்து கிறிஸ்துவம், இஸ்லாமியம் என்றால் அப்படியே கண்டும் காணாமலும் நகர்ந்து போவது ஏன் நடக்கிறது? அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணம் இங்கிருந்து தான் நீங்க பார்க்கணும். அதே சட்டசபையில நீங்க சொல்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு தனி தீர்மானம் நம்ம ஜோசப் தேர்வு அவர்கள் முதல்வர் வந்து கொண்டு வந்தாரு. தமிழ் தாய் வாழ்த்து தான் கட்டாயம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாடப்படும் அப்படின்னு. எந்த மாநில அரசாங்கத்திலயுமே தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட் பாடப்படுது. இதே மாரி மத்திய அரசாங்கம் எங்கேயுமே தமிழ் தாய் வாழ்த்த 3வது இதுல தான் பாடணுங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் போடவும் கிடையாது. இந்த தீர்மானம் கவர்னருக்கு அப்ளை ஆகுமா? இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு முழுமையான அரசியல் தாங்க இந்த விவகாரமே. இந்த தமிழ் தாய் வாழ்த்து மேலேயோ, இல்ல தமிழ் மொழி மேலேயோ, தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், இலக்கியம் இது மேல எல்லாம் இவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. இவங்களுக்கு தேவை அரசியல். தமிழ்த்தாய் வாழ்த்தை கட்டாயமாக்கி சட்டம் போட்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால வந்து தமிழ் வளர்ந்துற போகுதா? இல்ல வந்து இதனால் வந்தே மாதரத்தை முதலில் பாடி தமிழ்த்தாய் வாழ்த்தை 2வதாக பாடினால் தமிழ் வந்து அழிஞ்சிற போகுதா? எதுவுமே கிடையாது. இது வந்து இந்த மாதிரியான அந்த அடையாள சிக்கலை வைத்து அரசியல் செய்வதுதான் திராவிட கட்சிகள் இத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இத வச்சு மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கம், பாஜகவுக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கம், யாரெல்லாம் இதை எதிர்க்கிறார்கள் என்று அடையாளப்படுத்துவது, இத வச்சு ஒரு அரசியல் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. இப்ப அதே அதே மாதிரியான ஒரு அரசியலைத்தான் வந்து விஜயும் பண்ணியிருக்காரு. இது என்னன்னா, நாளைய வரலாறு இப்ப நாளைக்கு வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை கட்டாயமாக்கியது தாவேக அரசுதான் அப்படின்னு ஒரு வரி பேசணும். வரலாறு பேசணும். அதற்காக திராவிடம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கு. இப்ப இவங்களும் செஞ்சிருக்காங்க. மற்றபடி வந்து இதை கட்டாயமாக்குவதில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா, மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்க? அவங்க மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விழாக்களில், அதுவும் வந்து கவர்னர், குடியரசுத் தலைவர் இவர்கள் கலந்து கொள்ளும் விழாக்களில் வந்தே மாதரம், தேசிய கீதம் கட்டாயம். அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க அவங்க. நீங்க மாநில விழாக்களில் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து ஏற்கனவே பாடிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம. இதுல என்ன இதா இருக்கு? இந்த மாநில விழாக்கள் மட்டும் அரசு விழாக்கள் மட்டும் கிடையாது. தனியார் விழாவுல கூட அத நம்ம பாடிக்கிட்டு தான் இருக்கோம். நேற்று மேஜர் மதன்குமார் அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர்ன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் தான் வெளியிட்டாரு. அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினாங்க. நிகழ்ச்சி முடிகிற போது தேசிய கீதம் பாடினாங்க. அது ஒரு தனியார் நிகழ்ச்சி தானே. அங்க இத பாடணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்ல. நல்லா யோசிச்சுக்கோங்க. நேற்று தான் வந்து இவங்க சட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே எத்தனையோ தனியார் விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படும், தேசிய கீதம் இறுதியில் பாடப்படும். இதை வந்து நம்ம மரபா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசாங்கம் அதுல என்ன பண்ணிருக்காங்க? ஆரம்பத்திலையும் பாடணும், முடிவிலையும் பாடணும். கூட வந்தே மாதரத்தையும் சேர்த்து பாடணும். ஏன்னா வந்தே மாதரம் பாடல் எழுதி 150 வருடங்கள் ஆயிடுச்சு. நடுவுல நடந்த அரசியல் குழப்பங்களால அந்த வந்தே மாதரம் பாடல் இன்றைய தலைமுறைக்கு சென்று சேரவில்லை. இப்படியே விட்டோம்னா அப்படி ஒரு பாட்டு இருந்தது அப்படிங்கிறத நம்ம புத்தகத்துல படிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால மத்திய அரசாங்கம் வந்து 150 ஆண்டுகள் ஆன நிகழ்வை ஒட்டி வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்கி இருக்கிறது. அதன் மூலமாக இந்திய சுதந்திரம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு 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 சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து அதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்போ அதுக்கு வந்து இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு இதை வந்து அரசியல் பண்றாங்க அப்படின்னா அப்புறம் இதுல இது வந்து ஒண்ணுமே கிடையாது. இதனால வந்து ஏதாவது நன்மை நடக்குமான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு அரசியலுக்காக மட்டும்தான் இதை பண்றாங்க. இப்ப இந்த காவிரி பிரச்சனை அப்படியே அமைதியான மாதிரியே இருக்கு. சட்டமன்றத்துல பெருசா பேசப்பட்டுச்சு. அங்க கர்நாடகால இன்னைக்கு கூட பார்த்திருப்போம் வந்து பார்டர்ல வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழர்களுக்கு எதிரா. பட் இங்க அத பத்தி பேசாம ஒரு திசை திருப்பும் வேலையா வந்து கைது நடவடிக்கை எதிர்க்கட்சி தலைவர, அப்புறம் இப்ப தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது இத திசை திருப்புறதா பார்க்கிறதா? ஆமாங்க. இங்க வந்து தமிழகத்துல இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் வந்து ஒற்றுமை அப்படிங்கிறது கிடையாது. இவங்களுக்கு வந்து காவிரி நீர் முக்கியமோ, இல்ல விவசாயிகள் பிரச்சனையோ வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. இவங்களுக்கு முக்கியம் அரசியல். ஆ திமுக எதற்காக இந்த காவிரி பிரச்சனையை எதிர்த்து காவிரி பிரச்சனையை முன்வைத்து தஞ்சாவூர்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? ஏன்னா, அதன் மூலமாக
ஆளும் கட்சியான தாவேகாவுக்கு ஒரு அரசியல் ரீதியான அழுத்தம் கொடுக்கப்படும் முடியும். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி இவங்களோட கூட்டணியில இருந்து இப்ப அங்க போயிட்டாங்க. அப்ப அந்த காங்கிரஸ் கட்சியை குறிவைத்து திமுகவும் ஆர்ப்பாட்டம் செய்யும்போது, அதன் மூலமாக தாவேகாவுக்கு இன்னொரு கூடுதல் நெருக்கம். ஏன்னா இப்போ தாவேகா வந்து காவிரி விவகாரத்துல வந்து ஒரு அதிரடியான கருத்துக்களை சொன்னால், அது யாரை எதிர்த்து சொல்ல முடியும்? காங்கிரஸ் கட்சியை தான் எதிர்த்து சொல்லணும். அதனாலேயே அவங்க கருத்தே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த மாரி கருத்து சொல்ல வைப்பதற்காகத்தான் உதயநிதி என்ன பண்றாரு? தஞ்சாவூர் போய் விவசாயிகளுக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். காவிரி நீருக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து பிரச்சனைக்கு யார் மூல காரணம்? கர்நாடகாவுல இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம். மேகதாது அணையை கட்டியே தீருவோம்னு சொல்றது யாரு? டி.கே. சிவகுமார். அதை வைத்து அரசியல் செய்வது யாரு? டி.கே. சிவகுமார். அங்க காவிரியில வந்து அவ்வளவு தண்ணி வச்சுக்கிட்டே, நாங்க காவிரியில சுத்தமா தண்ணியே இல்ல, நாங்க திறந்து விட மாட்டோம் அப்படின்னு சொன்னது யாரு? டி.கே. சிவகுமார். ஆனா அந்த டி.கே. சிவகுமார் 3 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனாரு. யாருக்காக பிரச்சாரம் பண்ணாரு? இதே திமுகவுக்கு தானே. அன்னைக்கு வந்து காவிரி பிரச்சனை தெரியலையா? அன்னைக்கு மேகதாது பிரச்சனை உங்களுக்கு தெரியலையா? அன்னைக்கு காங்கிரஸ் திமுகவோட இருந்தது. அதனால அவங்க திமுகவை காப்பாத்துனாங்க. இன்னைக்கு சாரி அதனால அவங்க வந்து காங்கிரஸ காப்பாத்துனாங்க. இன்னைக்கு தாவேகாவோட காங்கிரஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுவது யார்? தாவேகா, விஜய். அப்ப இவங்களுடைய மூல நோக்கம் என்ன? காங்கிரஸ் கட்சியை காப்பாத்தணும். காங்கிரஸ்க்கு வந்து எந்த விதமான கெட்ட பேரும் தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது. அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? ஏன்னா இங்க சிறுபான்மையினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள். நீங்க அவங்கள வந்து தமிழர்களுக்கு வில்லனாக காட்டிவிட்டால், அவர்களை வந்து தமிழர்களுக்கு துரோகிகளாக காட்டிவிட்டால், அப்ப அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இதற்கு பின்னாடி வந்து இவ்வளவு அரசியல் கணக்குகள் இங்க இருக்கு. ஆனா கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கணக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து காவிரி அப்படிங்கிறது உணர்வு. அவங்களும் அங்க அரசியல் பண்றாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. டி.கே. சிவகுமார் அரசியல் பண்றாரு. பாஜகவும் அங்க அரசியல் பண்றது யாரும் இல்லைன்னு சொல்லல. இங்க வந்து பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து திருப்பரங்குன்றம் விவகாரத்தை எடுத்துக்கோங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல இன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டுல இருக்கு. ஏன் இருக்காங்க? ஏன்னா நீங்க திருப்பரங்குன்றம் விவகாரத்துல நீங்க வந்து திமுகவுடைய நிலைப்பாட்டை மாற்றி நீங்கள் வேறொரு நிலைப்பாடு எடுத்தால், அப்ப உங்களுக்கு வந்து இங்க ஒரு முத்திரை குத்தப்படும். நீங்க வந்து தமிழரின விரோதி, இல்ல வந்து இவங்க ஆர்எஸ்எஸ் அடிமை, பாஜக அடிமை, இவங்க வந்து இந்துத்துவ கருத்துக்கு ஒத்து போறாங்க அப்படின்னு முத்திரை குத்தப்படும். அதனாலேயே வந்து தாவேகா அரசாங்கம் என்ன பண்றாங்க? உச்சநீதிமன்றம் போயிட்டு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு இப்போ இதாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் அங்க கர்நாடகாவிலையும். இப்ப டி.கே. சிவகுமார் என்ன பண்றாரு? மேகதாது அணை கட்டியே தீருவோம். இது வந்து நம்மளுக்கு விவசாயிகளுக்கு நீர் வேணும். பிளஸ் பெங்களூருக்கு வந்து குடிநீர் நீர் வேணும் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டார். இப்ப அதற்கு மாற்றாக அங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பேச முடியுமா? முடியாது. அப்படி பேசினா என்ன ஆகும்? அது வந்து அவங்களுக்கு பலவீனமா போயிடும். அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். பாஜகவுக்கு வந்து நான் அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. அந்த சமயத்துல இங்க எப்படி தமிழர்களுக்கு எதிரி பாஜக என்று இங்க பிரச்சாரம் செய்யப்படுகிறதோ, அதே மாதிரி அங்க வந்து கர்நாடகாவுக்கு எதிரி, கன்னட மக்களுக்கு எதிரி பாஜக அப்படின்னு அங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவங்க மறுபடியும் காங்கிரஸ் ஜெயிச்சுட்டு போவாங்க. அதற்காகத்தான் இத்தனை அரசியலும் நடக்குது. ஏன் வந்து இங்க காங்கிரஸ் கட்சியை பார்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க? அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தான் கேள்வி கேட்டார். ராகுல் காந்தி மேகதாது அணை விவகாரத்தை பத்தி பேசுவாரான்னு கேட்டார். அதை தவிர வேற யாராவது ஒருத்தர் இங்க வந்து ராகுல் காந்தி பெயரை எடுத்து பேசினாங்களா? இப்ப சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி இங்க வந்துட்டு போனாரு. டீலிமிட்டேஷன் பிரச்சனையை பத்தி பேசிட்டு போனாரு. ஏன் வந்து காவிரி பிரச்சனையை பத்தி பேசல? ஏன் மேகதாது அணையை பத்தி பேசல? அதை பத்தி யாராவது எந்த எதிர்க்கட்சியாவது இங்க இருந்து கேள்வி கேட்டாங்களா அவரை? அப்ப அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை பொத்தி பாதுகாக்கணும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அந்த ஓட்டு வங்கி இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தேவை. இப்ப திமுக ஏன் வந்து காங்கிரஸ் மேல சாஃப்ட் கார்னர்? ஒருவேளை நாளைக்கு காங்கிரஸ் இந்த பக்கம் வந்தாலும் வரலாம் இல்லையா? அப்ப இப்போ இன்னைக்கு வந்து காங்கிரஸ் நீங்க வில்லன் ஆக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு வந்து திமுகவும் பாஜகவும் ஏன் இணைய முடியவில்லை? அதுதானே காரணம். ஏன்னா நீங்க அவனை பாஜகவை வந்து நீங்க வில்லன் ஆக்கிட்டீங்க. இப்ப போய் நீங்க பாஜகவோட சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான சிக்கல் காங்கிரஸ் கூடயே இருந்துருச்சு அப்படின்னா திமுக யாரு கூடயும் சேரவே முடியாது. சோ அப்ப அதனால அவங்களும் அடக்கி வாசிக்கிறாங்க. தாவேகா கூட்டணியில இருக்கு. அதனால அவங்களும் அடக்கி வாசிக்கிறாங்க. மிச்சம் இருக்கிறது பாமக மட்டும்தான். அதிமுக இது வரைக்கும் வந்து அதை பத்தி பேசவே இல்லை. சோ அப்ப இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து வெறும் அரசியல் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அரசியல்வாதிகளுக்குத்தான்
தமிழ்நாடு மக்கள் வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இங்க காவிரி பிரச்சனை, காவிரியில தண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் யாருமே போராடல. யாரும் பேசவும் இல்ல. காணல ரீதியான கேள்வி என்ன? அடுத்த ஒரு நடிகர் அரசியல்ல உதயமாகிறாரா? ஒரு திடீர் அறிவிப்பு தனுஷ் அவர்களோட ரசிகர் மன்றத்திலேருந்து கோவை மாவட்டத்துல கீழே தொகுதி வாரியா சட்டமன்ற தொகுதி வாரியா நற்பணி மன்ற ஆட்களை சேர்க்கணும், அதுபடி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் பிறந்தநாள் விழால கிட்டத்தட்ட அரசியல் ஒட்டிய அந்த ஸ்பீச் அப்படிங்கிற தனுஷ் அவர்களும் பேசியிருந்தாரு. அதே மாதிரி அங்க எப்படி விஜய் அவர்கள் வந்து மாணவர்களுக்கு கொடுத்தாரோ அதுவும் அதே மாதிரி நிகழ்ச்சி நடத்தினாரு. ஸோ அடுத்த ஒரு நடிகர் அரசியலுக்கு உதயமாகிறார். இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு யார் வரணும், அடுத்த முதல்வராக யார் வரணும் அப்படிங்கிறது எல்லாம் யார் தீர்மானிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளா? இல்ல மக்களா? மக்கள் தானே நான் மக்கள் தானே இல்ல. தமிழ்நாட்டுல வந்து யார் அரசியலுக்கு வரணும், யார் வந்து முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறதை எல்லாம் தீர்மானிப்பது இங்க இருக்கக்கூடிய ஜோதிடர்கள். அத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். விஜயை முதல்வராக்குனது வந்து ராதன் பண்டிட். அவருதான் போய் முதல்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை வந்து வழி நடத்தி அவர் என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதை எல்லாம் சொல்லி அதற்கு பிறகு அவர் பல்வேறு காரணிகள் அவரு எப்படி எல்லாம் வந்து தன்னுடைய ஈவேரா மண்ல மூட நம்பிக்கையா? என்ன நீங்க சொல்றீங்க? ஈவேரா மண்ல போய் மூட ஜோதிடம் நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்மள மாதிரியான அன்னாடங்காய்ச்சிகளுக்கு தான் வந்து ஜோதிடம், கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை. மேல இருக்கிறவங்களுக்கு, பதவியில இருக்கிறவங்களுக்கு, அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு, பணக்காரங்களுக்கு இது எல்லாம் தான் அவங்களுக்கு நம்பிக்கை. அவங்க நல்ல நேரம் பார்க்காம, நல்ல காலம் பார்க்காம வேற எதையுமே செய்யறது கிடையாது. ஜாதகம் பார்க்காம எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாம எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க. இன்க்ளூடிங் திமுகவுல இருக்கக்கூடியவங்களும் சேர்த்து தான் சொல்றேன் நான். உதயநிதி எதனால வந்து அவசர அவசரமா துணை முதல்வர் ஆக்குனாங்க? ஜாதக கட்டம் அந்த சமயத்துல நீங்க ஆக்கலைன்னா அவரால ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக வந்து திருச்செந்தூர்ல போயிட்டு சத்ரு சம்ஹார யாகம் பண்ணாங்க? பரிகாரம். அதேதான் வந்து தனுஷுக்கும். தனுஷுக்கு அடுத்த ஒரு 4, 5 வருடங்களுக்கு பிறகு அவருக்கான ஒரு யோகம் இருக்கு. அவர் அரசியலுக்கு வருவதற்கான யோகம் இருக்கு. சமீபத்துல கூட ராதன் பண்டிட் அவர் வந்து ஒரு பிகைண்ட் உட்ஸ்லயோ இதுலயோ வந்து ஒரு கலாட்டாலயோ ஏதோ ஒரு விழாவுல வந்து கலந்துகிட்ட போது அவர் மேடையில சொன்ன அந்த கிளிப்பிங் கூட வைரலா போச்சு. அண்ணா விஜய் வெர்சஸ் தனுஷ் அப்படின்னு களம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அவரு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத விட்டுருங்க. அவருக்கு அந்த ஜாதகத்துல ஒரு யோகம் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா தனுஷுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப அதை நோக்கிய பயணத்தை தனுஷ் ஆரம்பித்திருக்கிறார். அப்ப நீங்க அங்கிருந்து தான் பார்க்கணும். தனுஷ் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நன்மை செய்ய போகிறார். அரசியலை புரட்டி போட போகிறார். அவருக்கு வந்து அவருக்கு எவ்வளவு விலகின மனசு தெரியுமா? அவர் எவ்வளவு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு அதெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் அடிப்படை விஷயம் அவருக்கு ஜாதகத்துல தமிழ்நாடு அரசியல்ல வந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதில் ஜொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவருடைய கட்டம் சொல்லுது. அதனால அதை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். அது வந்து நாளைக்கு இல்ல. இன்னைக்கு நாளைக்கு இல்ல. ஒரு 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு அவருக்கான ஒரு நல்ல நேரம் இருக்கு. அந்த சமயத்துல அவருக்கு வந்து என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அந்த கட்டமைப்புகளை இன்னிலிருந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டார். இதுதான் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அரசியல் சினிமாக்காரங்க அரசியலுக்கு வர்றதுல வந்து ஒரு நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. அது வந்து விஜய் ஆல்ரெடி வந்து நிரூபிச்சு காட்டிட்டாரு. ஒரு பர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி, ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணி, என்னவெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் வந்து திட்டம் போட்டு மக்கள வந்து ஏமாத்தணும், மக்கள வந்து எப்படி மேனிபுலேட் பண்ணணும், இது எல்லாமே செஞ்சு காட்டிட்டாரு அவர். அதே ஃபார்முலாவ தனுஷ் பின்பற்றிட்டு இருக்காரு. அதுதான் நடக்க போகுது. நல்லதுதான். நீங்க சொல்ற மாதிரி அடுத்த எத்தனை நடிகர்கள் தமிழகத்துல அரசியல் வருவாங்க பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம இப்ப பாதிக்கு வந்த கூட்டத்தை பாத்தீங்களா? ஆமா. வேலை சரியில்லை. ஆமா. அப்புறம் அதையெல்லாம் பார்த்துமா வந்து சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வருவதான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இனிமே தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தே வந்து சினிமா நடிகர்கள் கையில தான் இருக்கு. கவலையே படாதீங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயன்படுத்தி ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வாங்க.